ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்தலாமா? வாங்க. என்னென்ன பண்ண போறேன் அப்படின்றத சொல்றேன். ஸோ இன்னைக்கு நான் லஞ்சுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வாழைத்தண்டு, கீரை, பூசணிக்காய் பண்ணலாமா வேண்டாமான்றத யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட்டு தோல் எல்லாத்தையுமே எடுத்து தனியா வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு தேவைன்றத மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இத வந்துட்டு நீங்க ரவுண்டா கட் பண்ணணும். சின்ன சின்ன ஸ்க்யூபா கட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவா நார் வருமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க ரவுண்டா கட் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து நார் வரும். இத வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பார்த்தீங்களா? எவ்வளோ நார் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ரவுண்டா கட் பண்ணி நம்ம அந்த நாரெல்லாம் எடுத்து வெளிய போட்டுறலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு. வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இத நல்லா நான் கட் பண்ணியாச்சு. பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் பூண்டு, சீரகம், தக்காளி, வெங்காயம், தண்டு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் கீரையும் வந்துட்டு நறுக்கி எடுத்துட்டேன். அப்படியே சைட் பை சைடா நான் வந்து வாழைத்தண்டு கூட்டு வச்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பொரியலும் சைட் பை சைடா பண்ணிட்டேன். இதுலயும் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அப்புறம் சமையல் வேலைய முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து கிச்சன துடைக்கணும். கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியே ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? அதுக்கப்புறம் கீரையெல்லாம் ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டேன். எனக்கு பார்த்தோனே டெம்ப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி 2 வாய் எடுத்து வாயில போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீரை. சரி ஓகே. அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு கிச்சன கிளீன் பண்ணி அடுப்பெல்லாம் வந்து துணிய வச்சு துடைச்ச முதல்லாம் தண்ணிய ஊத்தி துடைப்பேன். தண்ணி ஊத்தி துடைக்கும்போது அந்த திருக்குறோம்ல, அது வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுது. ரொம்ப டைட் ஆயிடுது. அதனால துணிய வச்சு துடைக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்பலாம். அப்புறம் என்ன பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சிங்க்கெல்லாம் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு சாப்பாடு செய்யணும் இல்லையா? சாப்பாடுக்கு பதிலா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் வந்து வைக்க போறோம். அது வேற தீந்துருச்சு. நம்ம வந்து மறுபடியும் பண்ணணும். வாய் வேற வளருது. நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். எனக்கும் அம்மாவுக்கும் வந்து பண்றேன். 2 கரண்டி வந்து போட்டிருக்கேன். போட்டு தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துருவோமா? வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட லஞ்ச் பிளேட். கீரை, காலையில் செஞ்ச வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச கூட்டு, காலையில் வச்ச கொள்ளு பருப்பு இருந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கருப்பு கவுனி அரிசி சாப்பாடு. இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், வயிறும் ஃபுல்லாக இருக்கும். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.